வாழ்க வளமுடன். இயற்கையை நீதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்ன கீரை பார்க்கலாம்? நேற்றுக்கு சொன்னேன்னா இல்லையா, குப்பைமேனி. அது எப்படி செய்யலாம் கடையணும்னு நேற்று சொன்னேன். வெங்காயம், தக்காளி, புளி எல்லாம் போட்டு கடைய சொல்ல ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு கடையணும். கடையிறீங்களே, அப்போ ஒரு 4 சீரகமும் போட்டு கடைஞ்சி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும், தித்திப்பாக இருக்கும். எந்த கீரை செய்தாலும் சீரகத்தை போட்டு கடைங்க. அப்போ தான் எனக்கு ஜீரணம் அது இப்படின்றவங்களுக்குலாம் அது செட் ஆகிடும். அந்த குப்பைமேனி எதுக்குன்னா, நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்றோம், கொஞ்சம் மீந்துடுதுன்னு வச்சுக்கேன். பசங்க சாப்பிட்றாங்க, இல்லை எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் மீதிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணும், நம்ம சாப்பிட்லாமேன்றீங்க. அப்போ அது என்ன, நம்ம வயிறு டஸ்ட்பின் தானே. இது மாதிரி தானே இத்தனை வருஷமாக பண்ணிங்கிறீங்க. வேஸ்ட் ஆகக்கூடாது, வேஸ்ட் ஆகுது. அப்போது உன்னோட வயிறு டஸ்ட்பின்ன்றது புரியல உங்களுக்கு, அந்த புரிதல் இல்லைல்ல. எப்பவுமே ஒருத்தர் சாப்பிட்டு பாருங்கள், ஒன்று கொஞ்சம் சாப்பிட சொல்ல நெஞ்சு தடுக்கும் போதுன்றது, இல்லைன்னா ஒரு மாதிரி ஏப்பம் வரும். ஏதோ ஒன்று. இதுதான் சாப்பாடு அளவு. நீங்கள் விட்டுட்டு நல்லா இதுன்னு கொஞ்சம் சாப்பிடும்போது அதன் விளைவு கஷ்டப்படுறீங்க. அதுக்கெல்லாம் தான் இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் அதனுடைய ரியாக்ஷன் காட்ட தான் செய்யும். அதுக்கு இதை நீங்கள் வாரம் ஒரு முறை குப்பைமேனி, குப்பையை தூய்மையாகிறது மேனியை. நம்ம உடம்போட மேனின்னா நல்லா இருக்கணும்ல, உள்ளுக்குள்ளே டஸ்ட்பின்லாம் அழுகிற டஸ்ட்லாம் வெளியேற்றால் தானே மேனி நல்லாயிருக்கும். அப்போது முன்னோர் எப்படிலாம் அனுபவிச்சுட்டு பேரை வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுதாங்க இது டேலண்ட்டு. இப்போல்லாம் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டா நான் பேர் வைக்கிறேன், நீ பேர் வைக்கிறேன். அவங்க இயற்கையாக வச்சுக்கிறாங்க. இயற்கையோடு இருந்து அதை அனுபவித்து அது பேர் வச்சுக்கிறாங்களே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நினச்ச மாதிரி நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறதே கிடையாது. அப்போ அந்த குப்பைமேனி அனுபவிக்கிறது தானே அவங்களுக்கு. ஏன்னா அவங்களாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வெளியில் இருப்பாங்க, பசி தாங்காது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவல்னா அது கடைஞ்சி விடுதா. அதே மாதிரி பழைய இது சாப்பிட்டாங்க. அதை நம்ம இதுங்கும்போது கௌரவம் கம்மின்னு வெளிநாட்டுக்கார சொன்னான்னு இட்லி சாப்பிட ஆரம்பித்தோம். அவன் இப்போ என்னடான்னா அந்த பழையதை அவங்க இது பண்ண நல்லா இருக்குதுன்ன பிறகு இப்போ என்ன சொன்னாங்க, நான் கூட சாப்பிட்றேன், அவங்க கண்டுபிடிச்சி இதை சொன்னாங்க. ஏன் உனக்கா மூளை இல்லையா? நம்ம முன்னோர்லாம் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாத 80 வயசு 90 வயசு தானே இருந்தாங்க. 100 வயசு இல்லைனா கூட இப்போ இருக்கிறாங்க எங்கே ஒருத்தர் 100 வயசுக்கு மேலே. அப்போல்லாம் நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளோ இருந்துக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சாப்பிட்டாங்க, பழைய தானே சாப்பிட்டாங்க, கூழ் தானே குடித்தாங்க. அப்போல்லாம் கௌரவம் பார்ப்பாங்க. ஐயோ நான் இன்றைக்கி கூழில் எங்கள் வீட்டில் டிஃபனுன்னுவாங்க, ஆனால் குடிச்சிட்டு கூழ். இது மாதிரிலாம் வெளி உலகத்துக்கு வாழறமே தவிர இப்போ அவங்க எதையுமே எதிர்பார்க்கணும். எங்கள் வீட்டில் இருக்குது இது வரியா சாப்பிட்றியா, களி இருக்குது, இதான் போடுவேன், சாப்பிடுவோம். நீ விருந்தாளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்குது. அதுதான் பகிர்ந்து உண்ணுதல்ன்றது. உடனே நம்ம என்ன சொல்ல இறங்கிட்டோம், ஐயோ இது வாங்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்கும், அவங்க பெரிய ஆளாச்சு, வசதியாக இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க, இப்படிலாம் என்றதை முதல்ல விடுங்க. நீங்களாக இருங்க. வசதின்னு அவங்க வீட்டில் வரைக்குங்க, உங்கள் வீட்டுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு எதுவும் கிடையாதுல்ல. ஏதோ ஃப்ரெண்டு வராங்க போகிறாங்க. அது மாதிரி என்னை ஒருத்தர் பார்த்தாங்க. என்னை ஒன்றும் இல்லை நினச்சிக்கின்னு பேசினேந்து வாசலில் பேசின்னு இருந்தான். பேசிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் 2 நாள் பொறுத்து வந்தாங்க. என்னங்க நீங்கள் இந்த வீட்டில் விட்டுருக்கீங்க, பரவாயில்லையா, நல்லா இருக்குதே, இவ்வளோ பெரிய வீடு அழகாக இருக்குதே அப்படின்றாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அது மாதிரிலாம் எடை போடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். தெருவில் பேசும்போது என்ன, நீ உங்கள் வீட்டை பார்க்கல, நான் உங்கள் வீட்டை பார்க்கல, நீ என் வீட்டை பார்க்கல. அப்போது மனநிலை என்ன, நீங்கள் நானும் ஒன்று மாதிரி இருந்தோம். இப்போது ஒரு வீட்டுக்கு போன பிறகு தான் நீங்கள் ஹை லெவலில் இருக்கிறீங்களா, லோ லெவலில் இருக்கிறீங்களா, அப்போ உங்கள் மனசு டக்குன்னு மாறுதா இல்லையா? அந்த மாற்றம்லாம் வரக்கூடாதுங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்க. நம்ம எப்படி வெளியில் பேசணுமோ அதே வீட்டுக்கு வந்தாலும் நிலமை அப்படி தான் இருக்கணும். இவங்க பெரியவங்க, இவங்க வசதி அப்படின்லாம் கிடையாது. எதுக்கு சொன்னேன்னா, அந்த காலத்தில் அதே மாதிரி ஓட்டு வீடு தான். நீ வந்தால் வா, நீ வசதி தான் உன் வீட்டில் வரைக்கும். எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாதுன்னுவாங்க. அதை பற்றி ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க. வந்தாங்களே இது இருந்தது போட்டியாம்மா, பசியார சாப்பிட்டாங்களாம்மா, அப்படி தான் அந்த மரியாதை வச்சு தான் பெண்கள் இதுன்னுவாங்க. இப்போ ஒரு அண்ணா நீ வாங்கி வந்தே இல்லையா, போட்டியா இல்லையடி, இத்தை பண்ணியாடி அப்படிலாம் சொல்கிறாங்களா. அந்த வார்த்தைக்கே எவ்வளோ பெண்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்க தெரியுமா முன்னோரெலாம். செஞ்சம்மா, இவங்க வந்தாங்களா, சரிம்மா போயிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க. அதுக்கு சொல்கிறேன். வந்தவுடனே தண்ணி கொடுப்பாங்க.
எதுக்குன்னா வெளியிலேருந்து வராங்க, பக்கத்துலேருந்து வந்தால் கூட தண்ணி கொடுக்குறாங்க. அந்த பழக்கம்லாம் எதுக்குன்னா வந்த ஒரு டயர்டு டிஸ்டன்ஸில் வருவாங்க, அவங்களுக்கு வந்தோடனே தண்ணி கொடுங்க. தண்ணி குடித்தா மனசு ஃப்ரீயாகிடும். எவ்வளோ தான் அவங்க கஷ்டப்பட்டோ அலைச்சலில் வந்தாலும் தண்ணி கொடுத்தோடனே அது தண்ணி வந்து அந்த இது பண்ணிடுது. தண்ணி குடித்தால் மன அமைதி டக்குன்னு வருது. அப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம ஒரு கீரையை வந்து கொடுத்துக்கிற கீரையை நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத முதல் பார்த்து அது நமக்கு எப்படி ஒத்து வருது அப்படின்னு ஒவ்வொரு கீரையும் நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன முடக்கத்தான் கீரை, எத்தனை கீரை இருக்குது, அரைக்கீரை, எல்லா கீரையும் இருக்குது. ஒன்று கீரையை கடையுங்க, எல்லாம் தொகையில் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ எதுவாக இருந்தாலும் என்ன ஃப்ரீயாக இந்த சேனலில் கேட்கலாம். கேட்டால் தானே எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம்ல. ஏன்னா நானும் புதுசு இல்லையா. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு. அதுக்கு தானே இயற்கை என்ன பண்ணுது, எல்லோரும் ஒன்று தானே, எல்லா ஆன்மா ஒன்று தானே சொல்லுது. அதே மாதிரி இயற்கை ஒன்று, அப்போ நம்ம எல்லாம் ஒன்று தான். எதுவாக இருந்தாலும் தைரியமாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இது பிடிக்குது, இது பிடிக்கலை, இதுக்கு என்ன சொல்யூஷன் எல்லாத்தையும் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். வாழ்க வளமுடன்.